பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்துகிறார். அப்போ வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்துதல் என்ன? பொய்யானதை நம்பும் வண்ணம் சரி நிறைய மதங்களை உருவாக்கினார். அப்போ கடவுள் அதாவது உட்படுத்திற அந்த வஞ்சகாற்றல், எந்த வஞ்சகாற்றலுக்கு கடவுள் இவர்களெல்லாம் உட்படுத்துகிறார் என்று பார்க்கும்பொழுது தான் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அங்கே அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடக்கின்றன. அது எங்கே இருக்கிறது என்றால், நான் நேரடியாக 9ற்கு போவோம். அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான். அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். இந்த மற்ற மதம் எல்லாம் சாத்தானின் ஆற்றலால் இயங்கும் மதம்தான், அதில் ஒன்றும் நம்மளுக்கு டவுட் இல்லை. ஆனால் அது சாத்தானுடைய மதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால்தான் 11 கடவுளுடைய மதம்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மதத்தில் சேர்கிறவர்கள் யார் என்றால், அழிவிற்கு ஆசைப்படுகிறவர்கள். அவர்கள் அழிவை தேடுகிறார்கள். எப்படி என்று பார்த்தால் 10 வாசிக்க வேண்டும். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்கவல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். அப்போ யாரு அப்படின்னா, கடவுளை தந்தை என்று பார்க்க மறுப்பவர்கள். சிசிசி 27-79 பார்த்தோம் அல்லவா? தந்தை அதுதான் இந்த ஃபால்ஸ் இமேஜஸ் ட்ரான் ஃப்ரம் திஸ் வேர்ல்டுன்னு இருக்கக்கூடிய இடத்துல என்ன வருகிறது என்றால், கடவுளை தந்தை என்று பார்க்காமல் வேறு எப்படி பார்த்தாலும் அது சிலை வழிபாடு என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அதுதான் அங்கே பிரச்சனை. அந்த சிலை வழிபாடு செய்பவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஏனென்றால் தங்களை மீட்கவல்ல உண்மையின் பால் அப்படின்னா அந்த அவர்களை மீட்கக்கூடிய கோட்பாடு, அந்த கோட்பாடின் பால் ஆர்வம் காட்ட மறுக்கிறார்கள். அதனால் அவர்கள் அழிந்து போக விரும்புகிறவர்கள் அப்படின்னு இங்கே சொல்றார். என்ன சொல்றார்? இந்த போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். ஏமாற்றி தீங்கிழைப்பான். அப்ப போலியான வல்ல செயல்களால் நமக்கு சாத்தான் தீங்கிழைக்கிறான். அந்த போலியான வல்ல செயல்களை நம்பி போகிறவர்கள் இப்போ மற்ற மதத்துக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா? எல்லா மதத்திலையும் வல்ல செயல்கள் நடக்கின்றன. எந்த மதத்திலையுமே நடக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அதை கடவுளை அனுமதிக்கிறாரே. எதை? இந்த வல்ல செயல்கள் செய்ய, அடையாளங்கள் செய்ய, அருஞ்செயல்களை செய்வதற்கு எல்லா மதத்திலையும் கடவுளை அனுமதிக்கிறார். ஏதோ கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் அவருடைய மதம், அதனால் அதுவும் கத்தோலிக்க மதத்தில் மட்டும்தான் அடையாளம் செய்ய விடுவேன் என்று கடவுள் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் தலைகளாக சொல்கிறார். கத்தோலிக்கராக இருக்கணுமா, இங்கே அடையாளம்லாம் செய்ய மாட்டேன், நீ வேணா சிலுவையை தூக்கிக்கோ. மற்ற மதத்துக்கு போறியா, அடையாளம் நடக்கும், அருஞ்செயல்கள் நடக்கும், எது வேணாலும் நடக்கும், வல்ல செயல்கள் நடக்கும், நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, டெம்ப்டேஷன், ஆசை காட்டுதல். அப்போ இதெல்லாம் காட்டினாதான் ஆசை காட்ட முடியும் சாத்தானால். அந்த ஆசை காட்டும் செயல் அங்கே வைக்கிறார். எங்கே? அழிந்து போகிற இடத்தில், போலியான அதாவது பொய்யை கோட்பாடாக உரைக்கப்படும் இடத்தில் வல்ல செயல்கள் நடக்க கடவுள் அனுமதிப்பதால் இந்த அடையாளங்களை தேடுகிறவர்கள் அவர்களிடம் அடையாளம் கேட்கும் போது கூட சாடுகிறார் அல்லவா? யோனாவை தவிர வேறு அடையாளம் எதுவும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா? அது மாதிரி அடையாளத்தை காட்டி அழைப்பவர் இயேசு அல்ல. ஏனென்றால் அவருக்கு வேண்டியது என்னவென்றால், தந்தையாகிய கடவுளை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் யார்? பச்சையாக சொல்ல போனால், சிலுவை சுமக்க தயாராக முன்வருகிறவர்கள், ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் யார்? அவர்கள்தான்
கடவுளிடம் அன்பு வைத்திருப்பவர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், இந்த இதன் மூலமாக அடையாளம் வேண்டுமா, நீ வேற நம்பிக்கைக்கு போய்விடு.